எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா 2026 2027ஓட சிஏபிஎஃப், அதாவது மொத்த பேராமிலிட்டரி ஃபோர்ஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் அந்த மாதிரி இருக்க மொத்த ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸுக்குமே, அதாவது ஹச்சிஎம், ஏஎஸ்எஸ்டனோ 2 வேகன்சி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 ப்ளஸ் வேகன்சி மொத்தமாக. இது பெண்களும் அட்டன் பண்ணலாம், ஆண்களும் அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி 1500 ப்ளஸ் வேகன்சி போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மெயின் என்ன பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து பல பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து 166, 65, 68 அந்த மாதிரி 170லேருந்து 165 தான் இருக்குது, நமக்கு ஏதாவது ஒரு போலீஸ் ஃபோர்ஸ்க்கு அட்டன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இதுக்கு பேசிக் ஹைட்டு வந்து 165லேருந்து இருந்தாலே போதும். ஆண்களுக்கு 165, பெண்களுக்கு 155. இந்த 2 கேட்டகரி தான் கேட்டிருக்காங்க ஹைட் பேசிக்காகவே. இதோட அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பேசிக் குவாலிஃபிகேஷன் 165, பசங்களுக்கும் பெண்களுக்கு வந்து 155 தான் கேட்டிருக்காங்க. இதில் ஓபிசிக்கு வந்து இதில் வந்து கேஸ்ட் வாரியாக வந்து ஹைட்லாம் கிடையாது. ஓபிஎஸ்சி, ஜென்ரலு, எஸ்சி இந்த கேட்டகரிகளுக்கு மட்டும் 165. இதோட கம்மியான கேட்டகரி அப்படின்னு வச்சுக்கோங்க, நார்த் ஈஸ்ட்டு, லடாக் இந்த மாதிரி ரொம்ப அவுட்டான ஏரியாக்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாகும். அது நமக்கு தேவையில்லை. இது பேசிக்கல்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஒர்க் இருக்கிற பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு. என்ன ஒர்க்குங்கிற மேலே தெளிவாக சொல்லிடுறேன். ஹவல்தார் மினிஸ்ட்ரியல், ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல். மினிஸ்ட்ரியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ஆஃபீஸ் ஒர்க்கு. ஒரு கேம்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கேம்பில் உள்ள மொத்த நிர்வாகமும் ஒரு ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல. காலைல போகிறீங்க, கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறீங்க, சாயந்தரம் போகிறீங்க, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க. ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒர்க்கு, ஆஃபீஸ் ஒர்க்கு, நல்ல கேட்டகரி. ப்ரொமோஷன்ஸும் சீக்கிரம் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. ஏஎஸ்எஸ்டனுக்கும் அதே மாதிரி தான். ஏஎஸ்எஸ்டனும் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ப்ரொமோஷன் வந்துகிட்டே இருக்கும். ஹவல்தார் ஹெட் கான்ஸ்டபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவலும் ப்ரொமோஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ் ஒர்க்கு, ஏசியில் இருக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணலாம். அதாவது மொத்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எல்லாரும் பேசிக்காக ஒரே இதுதான். ஓபிஎஸ்சி ஜென்ரல் எல்லாத்துக்குமே 3 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம். வயது தளர்வு. இது மொத்த ஃபோர்ஸ்லேயும் மொத்த வேகன்சியாக ஒன்று அவுட் பண்ணியிருக்காங்க 2026 2027. என்னென்னங்கிறத விரிவாக பார்ப்போம். நோட் பண்ணி வச்சிருக்கேன், மறந்துடுவேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப்க்கு மொத்தம் வந்து 282 ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரிக்கு. ஏஎஸ்ஐ ஸ்டெனோக்கு வந்து 21 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்எஃப்க்கு வந்து 302 வேகன்சி ஹெட் கான்ஸ்டபிளுக்கு. ஏஎஸ்ஐக்கு வந்து 17 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஐடிபிபிக்கு வந்து 162 வேகன்சி ஹெட் கான்ஸ்டபிளுக்கு. ஏஎஸ்ஐக்கு வந்து 56 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சிஎஸ்எஃப்க்கு வந்து 493 வேகன்சி ஹெட் கான்ஸ்டபிளுக்கு. 146 வேகன்சி வந்து ஏஎஸ்ஐ கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுல இந்த வேகன்சி தான் கொஞ்சம் அதிகமாக தெரியுது சிஎஸ்எஃப்ல. எஸ்எஸ்பிக்கு வந்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஏஎஸ்சிக்கு வந்து 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அஸ்ஸாம் ரைஃபிளுக்கு வந்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 35 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஏஎஸ்சிக்கு வேகன்சி அவுட் பண்ணல, வெறும் ஹெட் கான்ஸ்டபிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட மொத்தம் 1500 ப்ளஸ் வேகன்சி மொத்தமாக அவுட் பண்ண போகிறாங்க 2026 2027 இந்த சேரும். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து பிஎஸ்எஃப்ல வந்து இப்போ அட்டன் பண்ணோம், அதுக்கு இன்னும் எக்ஸாமும் வரல அப்படின்னு சொல்லி. இது வந்து 2025 26 வேகன்சி தான். போன டைம் நீ ஃபிசிக்கல் அட்டன் பண்ணி எக்ஸாம் வெயிட் பண்ணிருக்குது. நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன் 1 மணிக்கு, சனிக்கிழமை. அந்த வேகன்சி வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து 2026 2027 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து மொத்தம் வந்து இந்த ஃபோர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரே யூனிட் எடுக்கிறாங்களா, இல்லை தனித்தனி செக்ஷன் வைஸ் எடுப்பான்னு தெரியாது, இல்லை எஸ்எஸ்சி அண்டரில் போகுமான்னு தெரியாது. ஒரு அவுட் ஆஃப் ஓப்பனாகவே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில். இது வந்து ஜூன் இல்லை ஜூலைக்குள்ள வரலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. வரலாம் 100% ஜூன் இல்லை ஜூலைக்குள்ள இந்த வேகன்சி மொத்தம் அவுட் ஆயிரும். ஆனால் அது தேர்வு செய்கிற அந்த இது வந்து எப்படி எஸ்எஸ்சி த்ரூவாக வருமா, இல்லை தனித்தனி டிபார்ட்மெண்ட் வைஸாக எடுப்பாங்களாங்கிறது இன்னும் அவங்க நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணவே கிடையாது. மெயினாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டெனோங்கிறது ஸ்டெனோகிராஃபர் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது டைப்பிஸ்ட்டு, ஹெட் கான்ஸ்டபிள், மினி ஸ்டாஃப். ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் டைப்பிஸ்ட் நாலேஜ் இருக்கணும். பேசிக் குவாலிஃபிகேஷன் +2 தான். ப்ளஸ் 10th வரைக்கும் கேட்டிருந்தாங்க. இப்போ +2 போட்டிருக்காங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் +2 தான் வருது. ஃபஸ்ட் 10th இருந்தது. என் கூட சர்வீஸ் பண்ணுறவங்க இப்போ 10th முடிச்சுட்டு ஏர்டெல்லேருந்து இந்த ஹெட் கான்ஸ்டபிள் மினி ஸ்டாஃப்க்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ட்ரேட் எக்ஸாம் எழுதி ஃபிசிக்கல் அட்டன் பண்ணி ட்ரேட் டெஸ்ட்டு பாஸ் பண்ணி போயிருக்காங்க. இதுக்கும் கண்டிப்பாக ட்ரேட் டெஸ்ட்டு கம்பல்சரி இருக்குது. இந்த உங்களுக்கு வந்து இத்தனை டயத்துக்குள்ளே இவ்வளோ வேர்டு இங்கே அடித்து காமிக்கணும் இங்கிலீஷ்லன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க.
நான் 2010ல் 11 ஏஎஸ்சி ஸ்டெனோவுக்கு அட்டெண்ட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு எந்த நாலேஜுமே தெரியாது. எப்படி உள்ள போகுது? ஏஎஸ்சியும் போட்டோனே சும்மா அப்ளிகேஷன் போடுறது தானே. அப்ளிகேஷன் போட்டு தான் தெரிஞ்சது. எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு, பிசிக்கல் பாஸ் பண்ணிட்டேன். இந்த டைப் ரைட்டிங் பண்ணுங்கிறது எனக்கு தெரியாது. ஸ்டெனோனாலே முதல்ல எனக்கு என்னன்னே தெரியாது. அப்பதான் எனக்கு புரிஞ்சது ஸ்டெனோ அப்படின்னா டைப் ரைட்டிங் பண்ணணும். குறிப்பிட்ட இதுக்குள்ள டயத்துக்குள்ள அந்த குடுக்குற வேர்ட கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட 1000 வேக்கன்சி. தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1000 வேக்கன்சி குடுத்திருந்தாங்க. அப்போ வந்து ஆஃப்லைன், ஆன்லைன் கிடையாது. ஆஃப்லைனு. ஒரே ஒரு பையன் தான் பாஸ் பண்ணான். 999 வேக்கன்சி யாருமே பாஸ் பண்ணல. யாருக்குமே அந்த பேசிக் நாலேஜே இல்ல. ஸ்டெனோகிராஃபர்ங்கிறது என்னென்ன பதவி தெரியல. 2வது டைப் பண்றதுக்கான நாலேஜும் இல்ல. யாருக்குமே தெரியாது. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஒருத்தன் மட்டும் தான் அந்த 2010 பேஜ்ல வந்து ஸ்டெனோகிராஃபர் ஏஎஸ்சி ஆன பையன். அவன் வந்து இந்த ஷார்ட் ஹேண்டு, இந்த டைப்பிஸ்ட் அந்த கோர்ஸ் முடிச்சதுனால அவனுக்கு இந்த டைப் பண்ற ஸ்பீடு ஈஸியா வந்துருச்சு. பிக்கப் பண்ணிட்டான். ஆனா சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த வேகன்சி வரதுக்கு 2 மாசம், 3 மாசமோ, 4 மாசமோ இப்போ ஜூன், ஜூலை குடுத்துருக்காங்க. ஜூன், ஜூலை போட்ட உடனேயே வந்து உங்களுக்கு பிராக்டிகலுக்கு வந்து டேட் டெஸ்ட் கூப்பிட மாட்டாங்க. எக்ஸாமு, பிசிக்கல் அப்புறம் தான் கூப்பிடுவாங்க. அதுக்குள்ள நீங்க முடிஞ்சா ஒரு கோர்ஸ் பண்ணி வச்சிருங்க. இந்த நீங்க கோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். பயப்பட தேவையில்ல. ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப ஹார்டாலாம் பிசிக்கல்லாம் கேட்க மாட்டாங்க. 1500 மட்டும் தான் கேட்பாங்க. ரொம்ப 5 கிலோமீட்டர்லாம் ஓடணும்னு அவசியம் இல்ல. மினி ஸ்டாஃப்க்கு எல்லாமே ரொம்ப பேசிக்கானது தான். 3 மாசம் ட்ரெய்னிங் குடுப்பாங்க. அவ்வளோதான். எக்ஸாமு இத பத்தி இந்த டைப்பிஸ்ட்ட பத்தி கேட்பாங்க. ஜெனரல் நாலேட்ஜ் கேட்பாங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஞ்சம் இத பத்தி கொஞ்சம் இந்த பின்னாடி 2017க்கு 15, 17, 18, 20 இந்த லைன்ல உள்ள இந்த ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியோட கொஸ்டின் பேப்பர் பாருங்க. உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். எந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க? எந்த மாரி அட்டெண்ட் பண்ணலாம்? இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நீங்க ஐடியா ஒரு கொஸ்டின் பேப்பர் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது வேலைய பத்தி சொல்லப்போனா சூப்பரான வேலை மினி ஸ்டாஃப். எல்லாருமே ஒரு எதிர்பார்க்கக்கூடிய "என்னமோ கிடைக்காதா?" அப்படிங்கிற எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேலை சொல்லப்போனா ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரி. ஹெட் கான்ஸ்டபிள் இல்ல மினிஸ்ட்ரி ஸ்டாஃப் டிபார்ட்மெண்ட்குள்ள போயிட்டாவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ் ஒர்க். வர்ற மெயிலுக்கு ரிப்ளை பண்றது, சிக்னல் ரிப்ளை பண்றது, டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்ட் மெயின்டெயின் பண்றது. இவ்வளோதான் வேலை. 9 மணிக்கு போனீங்களா, 10 மணிக்கு போனீங்களா, 1 மணிக்கு வந்துட்டு சாப்பிட்டு திருப்பி 2 மணி, 3 மணிக்கு போனீங்களா, 5 மணி, 6 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும். அது ரொம்ப அதாவது ரொம்ப குளுரான டயத்துல 4:30 மணிக்கெல்லாம் க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா ரொம்ப டக்குன்னு 4 மணிக்கெல்லாம் ரொம்ப இருட்டாயிரும். அதெல்லாம் க்ளோஸ் ஆயிரும். மத்தபடி ரொம்ப என்ன சொல்றது, ஆஃபீஸ்லாம் ஜென்ரலான ஒர்க்கு, நல்ல ஒர்க்கு. இத பத்தி கொஞ்சம் நாலேட்ஜ் எடுத்துக்கங்க. கொஞ்சம் நெட்ல பாருங்க கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஒரு 1500 வேக்கன்சிங்கிறது எல்லா ஃபோர்ஸுக்குமே தனித்தனியா எடுத்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோர்ஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவ்வளோ வேக்கன்சி ஒண்ணா அப்ளை பண்றாங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி த்ரூவா தான் குடுக்குற அதிக வாய்ப்பு இருக்கு. மொத்தமா எஸ்எஸ்சி குரூப்ல எடுத்து கட் ஆஃப் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாரி தான் உங்களுக்கு இந்த பிஎஸ்எஃப்லயோ, சிஎஸ்எஃப்லயோ, ஐடிஎஃப்லயோ ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது எதுவுமே தெளிவா கணிக்க முடியாது. இதுல எஸ்எஸ்சி த்ரூல குடுக்குறாங்களா? இல்ல வந்து தனித்தனி டிபார்ட்மெண்ட் வைஸா இஷ்யூ பண்ணுவாங்களா அப்ளிகேஷன்ஸு அப்படின்னு சொல்லி ஜூன், ஜூலைன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன்ல அவுட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து டேட்லாம் கரெக்ட்டா இருக்குமா? அப்படின்னு சொல்லி பல பேர் டவுட் கேட்குறீங்க. ஏன்னா டேட்டு நோட்டிஃபிகேஷன்ல குடுக்குற டேட்டு சில விஷயங்கள்ல கவர்மெண்ட்னால அந்த டேட்ல கரெக்ட்டா இப்போ வந்து அந்த டேட்ட வந்து இஷ்யூ பண்றதுக்கு சில இடங்கள்ல முன்ன பின்னே ஆகும். நோட்டிஃபிகேஷன் என்ன டேட் குடுக்குறாங்களோ அத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இது வந்து முன்ன பின்ன ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நோட்டிஃபிகேஷன்லயே ஜூன், ஜூலை தான் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட் கான்ஸ்டபிளுக்கும், ஏஎஸ்ஐக்கும் எல்லா செக்ஷனுக்குமே அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா வேலைக்குமே குடுக்குற டயத்துல கரெக்ட்டா வருமான்னு சொன்னா 99% கரெக்ட்டா வந்துரும். சில 1%ல தவிர்க்க முடியாத நிலைகள்ல கவர்மெண்ட் ஏதாவது ஒரு வேலையில இருக்கிறதுனால, ஏதாவது முன்ன பின்ன ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஜென்ரலா ரிப்போர்ட் தரேன் உங்களுக்கு. பல பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, டேடு மாறலாமா? என்ன ஏதுன்னு. டேடு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா இருக்கு. இப்போ சிஆர்பி எடுத்துட்டீங்க, சிஆர்பிஎஃப் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆ டேடு எக்ஸாம் எழுதி எஸ்எஸ்சி த்ரூவால தான் மாற முடியும். அதே மாரி தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். நீங்க வந்து குக்ல இருக்கீங்க, டிரைவரா மாறணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு டிரைவருக்கு 1 வருஷம் ட்ரெய்னிங் வேணும். இப்ப நீங்க திருப்பி பிசிக்கல் 1 வருஷம் பிசிக்கல் பாஸ் பண்ணி, எக்ஸாம் பாஸ் பண்ணி, திருப்பி 1 வருஷம் ட்ரெய்னிங் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து டிரைவரா மாற முடியும். இப்போ நீங்க அதுலேருந்து டக்குனு மாற முடியுமா? மாற முடியாது. அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க ஹெவி லைசென்ஸ் வச்சிருந்தா கூட, நீங்க வந்து பிசிக்கல் அட்டெண்ட் பண்ணி, எல்லாம் அட்டெண்ட் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். டிஎம்என் கோர்ஸ்ன்னு ஒரு கோர்ஸ் வரும். டிரைவர் கோர்ஸ். அது நீங்க ஆல்ரெடி 1 வருஷம் இது ட்ரெய்னிங் முடிச்சுட்டீங்க. ஜிடில இருக்கீங்க. டிரைவருக்கு மாறணும். உங்கள்ட்ட ஹெவி லைசென்ஸ் இருக்கு அப்படின்னா, உங்க டிஎம்என் கோர்ஸ் வச்சு உங்களுக்கு ட்ரெய்னிங் போகாமயே டக்குனு 3 மாசம் பிராக்டிஸ் குடுப்பாங்க. டிரைவிங் பிராக்டிஸ் குடுப்பாங்க. நீங்க மாறிக்கலாம். அந்த மாரி தான் எல்லா பஸ்லயும் மேக்ஸிமம் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து முதல்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிற மாரி இருக்கும். இன்னும் ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க, அ படிக்க டைம் கிடைக்குமா? அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு, அடுத்தடுத்த லெவலுக்கு ப்ரமோஷன் வாங்குறதுக்கு, சீக்கிரம் வாங்குறதுக்கு, படிக்க டைம் இருக்குமா? எல்லா ட்ரேட்லயுமே படிக்கிறதுக்கு குறிப்பிட்ட டைம் இருக்கும்.
ஜிடியிலே எடுத்துட்டா கூட அதிகமாக டியூட்டி பார்க்குறது ஜிடி தான். ஜெனரல் டியூட்டி தான் அதிகமாக. கார்டு டியூட்டி, பெட்ரோலிங் எல்லா டியூட்டியும் பார்ப்பாங்க. மற்ற ட்ரேட்மேன்ஸ் எல்லாமே அதிகபட்சம் அவங்க ட்ரேடு வேலையை பார்த்துட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நைட் ரெஸ்ட் கிடைக்கும், இல்லை பகல் ரெஸ்ட் கிடைக்கும், ஏதாவது ஒரு வகையில் ரெஸ்ட் கிடைக்கும். ரெஸ்ட் கிடைக்கிற இடத்துல படித்தா தான் நம்ம பாஸ் பண்ண முடியும், அடுத்த லெவலுக்கு போக முடியும். ரெஸ்ட் கிடைச்சி தான் படிப்பேன்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்போ லீவு ஒரு மாதம் போகிறீங்க, அதில் படிக்கலாம். இல்லை நைட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் கிடைக்குது, 4 டேர்ன் வைஸ் டியூட்டி வரும்போது 4 மணி நேரம் 3 மணி நேரம் ரெஸ்ட் கிடைக்கும் டேர்ன் வைஸாக, அதில் படிக்கலாம். நம்மளா மெனக்கெட்டா தான் படிக்க முடியும். படிக்கிறதுன்னு டைம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டில் ஒருத்தர் சிஆர்பிஎஃப்ல அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் டிஎஸ்பி ரேங்கில் இருந்தவர் எக்ஸாம் எழுதி படித்து கலெக்டர் ஆன கதைலாம் இருக்குது. அதனால எல்லாருக்குமே படிக்க டைம் இருக்கும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட கமாண்ட்லாம் வருது. ரொம்ப பேர்த்துக்கு நான் தமிழ்நாடை பொறுத்தளவில் ரொம்ப பேர்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எப்படியாவது கவர்மெண்ட் வேலை வாங்கிடணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபோர்ஸில் சேரணும், யூனிஃபார்ம் போடுங்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா கமாண்ட் நானும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்கிறேன். நான் கற்றுக்கிட்டதே எனக்கு தெரிஞ்சதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்து நம்ம சேனலை ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வேகன்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.